கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 317வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியா ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி அழுது புலம்புவார்கள், யார் இவர்கள்? அழுது புலம்புவார்கள், யார் இவர்கள் என்பதை குறித்து நம் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கூறியிருப்பதை, அதனுடைய கருத்துக்களை, வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். அவர் கூறுவதை தயவு செய்து முழுமையாய் நீங்கள் பாருங்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அருமை நண்பர்களே, அருமை சகோதரிகளே, 2 நிமிஷம் 2 செகண்ட் பார்த்துட்டு தள்ளாதீங்க. முழுசாய் பார்த்து முழு ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த செய்தியானது அழுது புலம்புவார்கள், யார் இவர்கள் என்பதை குறித்து, வேதம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படியுங்கள். வேதம் இருந்தால் வேதத்தை பிரித்து படியுங்கள். இல்லை என்று சொன்னால் செய்தியை மிகவும் பொறுமையாய் நீங்கள் கேளுங்கள். நான் வாசிக்கின்றேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். யாரு? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஊழியம் செய்து கொண்டு வருகிற அருமையான ஊழியக்காரர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட நண்பர்களே, சகோதரர்களே, தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்களும் கடைசி நாட்களிலே அழுது புலம்புவீர்கள். நான் கூறவில்லை, பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அழுது புலம்ப கூடாதுதான் என்னுடைய ஆசை. மேகங்களுடனே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகிறார். எதற்காக அவர் மேகங்களுடனே வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க போனால், மேகத்தின் மேல் ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது என்று நீங்கள் பார்க்கலாம். எப்படி வானத்துக்கு மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியும் மீண்டும் வருவார் என்று தூதர்கள் கூறினார்கள். இல்லையா? அது 2ஆம் வருகை. நல்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே. 2ஆம் வருகையிலேயே இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே எப்படி சரீரமாய் மேலே போனாரோ, 2ஆம் வருகையிலும் அதே மேகத்தோடு பூமியில இறங்கி வருவார். பூமியில இறங்கி வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மானா அப்படியே சாதாரணமா வர மாட்டாரு. எப்படி காயப்பட்ட தழும்புகளோடு இந்த பூமியை விட்டு மேலே சென்றாரோ, அதே காயப்பட்ட தழும்புகளோடு, காயப்பட்ட விழாவிலே குத்தினார்களே, அந்த காயப்பட்ட விழாவிலே குத்தின அந்த தழும்போடு, கால்களில் இருந்து அந்த தழும்போடு இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாதி ராஜாவாக, கிங் ஆஃப் கிங்காக அவர் அங்க பரலோகத்திலிருந்து ஒரு மேகம் அவரை கீழே கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படி கீழே கொண்டு வந்த பொழுது, ஏற்கனவே அந்த யூதர்கள் கீழே இருந்து இயேசுவை பார்த்த பொழுது, எப்படி தூதர்கள் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ மீண்டும் அதே மாதிரி வருவார் என்று வேதத்தை நாம் வாசிக்கலாம். இன்று ஈஸ்டராய் காணப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த நாளாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்ததுதான். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாரா என்பதை சற்று நிதானித்து உங்கள் உள்ளத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய சபையிலே அவர் உயிர்த்தெழுந்து உங்களோடு வாசம் செய்கிறாரா? உங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறாரா?
உங்கள் உள்ளத்திலே இருக்கிறாரா? அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலங்களிலும் உயிர்த்தெழுந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் உள்ளத்திலே வாசம் செய்கிறேன் என்று அவர் கூறினார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே உயிரோடு ஜீவிக்கிறாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, சற்று சிந்தியுங்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய கோத்திரத்தார் யாவரும் அழுது புலம்புவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவரை குத்தினவர்களும் ஈட்டியிலே, மிகப்பெரிய ஈட்டியிலே விழாவிலே குத்தினார்களே, அவர்கள் பார்த்து புலம்புவார்களாம். அன்ற காலத்துல யூதர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பேசினாரே, இயேசு கிறிஸ்து எந்தெந்த கிராமத்துல எந்தெந்த மக்கள் மத்தியில யாரை சந்திச்சு பேசினாரோ அவருடைய சத்தியத்தை புறங்கணித்த ஜனங்கள் அத்தனை பேரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அத்தனை பேருமே அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காத அத்தனை பேருமே அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களே, அவர் மேசியா என்று அறிந்து கொள்ளாமல் இருந்த அத்தனை ஜனங்களும் அத்தனை யூதர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அவர் எதற்காக யூதருடைய கண்களை கூடாக்கினார்? அல்லேலூயா. எதற்காக அந்த சொந்தமான ஜனங்களுக்காகவே அவர் வந்தார். சொந்தமான ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறங்கணித்தனர். ஏன் இவ்விதமான காரியங்களும் நடந்தது என்பதை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசினதை அடியேன் எழுதி வைத்திருக்கிறேன். உங்களிடத்திலே பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். சற்று கவனிங்கள். அவர் மேகங்களுடனே வரும்போது புறஜாதி சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய அரண்மனைக்குள் செல்வாள். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமியிலே மணவாட்டி பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த மணவாட்டி பிள்ளைகள் இந்த பூமியை விட்டு சென்று விடுவார்கள். அவருடைய அரண்மனையிலே இருப்பார்கள். அவருடைய அரண்மனையிலே அவருடைய இப்போ வசிக்கின்ற, இல்லை இனி வரும் காலத்திலே வசிக்கின்ற பியூர் மணவாட்டி, கலப்படம் இல்லாத மணவாட்டி, பெருமை இல்லாத மணவாட்டி, சகோதர சேகம் உள்ள மணவாட்டி, அன்பு முழு அன்பா இருக்கிற அந்த மணவாட்டி, ஆவியின் கனிகள் அத்தனையும் அந்த மணவாட்டிக்குள் இருக்கக்கூடிய அந்த மணவாட்டி இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய அரண்மனையிலே இயேசு கிறிஸ்து வைத்துவிட்டு பின்பு காயப்பட்ட தழும்புகளோடு அவர் இந்த பூமிக்கு வருவார். அவர் வரும்பொழுது இந்த பூமியிலே மணவாட்டி இருக்க மாட்டால், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். அவள் அரண்மனையிலே வைத்துவிட்டு இயேசுநாதர் பூமிக்கு வருவார். யாருக்கு வருவார்? தம்முடைய சொந்தமான ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக இரண்டாவது வருகையிலே அவர் வருவார். அல்லேலூயா. அவள் மணவாட்டி இப்பூமியை விட்டு மேலே அழைத்து கொண்டு போகப்படுவாள். இயேசு திரும்பி வருகையில் மணவாட்டி பூமியில இருக்க மாட்டாள். அவரது மனைவியாகிய சபையும் அவருக்கு பிரியமானவர்களும் அவரது நெருங்கிய சிநேகிதரும் ஆலயத்திலே அமர்ந்திருப்பார்கள். பின்பு கீழே அவர் மேகங்களுடனே வரும்போது அவரை குத்தினவர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, மணவாட்டி இந்த பூமியில இறக்க மாட்டாள். அந்த மணவாட்டி யார் என்று சொன்னால் அவருடைய சதையாகவும் அவருடைய எலும்பாகவும் விழாவிலே ஒரு சேவகன் விழாவிலே குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தத்திலும் அந்த தண்ணீரிலும் மணவாட்டி ஏற்கனவே சிலுவையிலே கழுவப்பட்டு வந்தாள். அல்லேலூயா. தேவனுடைய அருமை நண்பர்களே, சகோதரிகளே, உண்மையான பியூர் மணவாட்டி விழாவிலே குத்தும் போது விழாவிலே வந்தாலே, அவளுடைய சரீரமாகவும் எலும்பாகவும் வந்தாலே, அவள் ஏற்கனவே அவருடைய சிலுவையிலே ரத்தத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய தண்ணீரினாலும் கழுவப்பட்டு இந்த பூமியிலே வந்தாள். பிரியமானவர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே வந்த பிற்பாடு அவள் பாவமே செய்ய மாட்டாள் என்று நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. அவள் நிச்சயம் பாவம் செய்வாள். அவள் கண்டிப்பா பாவம் செய்வாள். ஏன் என்று சொன்னால் இந்த பூமியிலே பொல்லாங்கன் பிசாசு சொல்லக்கூடிய அந்த பிசாசு வாசம் செய்கிற அந்த பூமியிலே நிச்சயமாகவே மணவாட்டியை கீழே தள்ளுவான். அவன் கீழே தள்ளினான் கூட, அவன் அந்த மணவாட்டி பாவத்திலே அவள் அறியாமையினாலே கீழே பாவத்தில் விழுந்தாலும் கூட அந்த பாவத்துக்காக தான், அந்த மணவாட்டி பிள்ளைகளுடைய பாவத்துக்காக தான் சிலுவையிலே ஏற்கனவே அவளுடைய பாவத்தை அறைந்து விட்டார்.
சாத்தான் அந்த மணவாட்டியை பாவத்திலே தள்ளினாலும் கூட தேவன் எண்ணாமல் இருப்பார். அல்லேலூயா. ஆனால் அந்த மணவாட்டி, பியூர் மணவாட்டி, இந்த பூமியிலே நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வெளிப்பாடிலே, தேவனுடைய ரகசியத்திலே, அவருடைய சொந்த வார்த்தையிலே பிறக்கிற அந்த மணவாட்டி நிச்சயமாகவே அவள் பாவமே செய்ய மாட்டாள். சாத்தான் முதலாவது அந்த மணவாட்டி கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த மணவாட்டி வளர்ந்த பிற்பாடு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த பிற்பாடு, அந்த மணவாட்டிக்கு நீங்கெல்லாம் கொடுக்குறீங்களே தண்ணி ஞானஸ்தானம், அதெல்லாம் செல்லாது. அது தண்ணீர் ஞானஸ்தானம், அது சபையின் ஐக்கியத்திலே அது சேர்க்கிறது. அல்லேலூயா. சபையின் அங்கத்தினராய் மாற்றுகிறது அந்த தண்ணீர் ஞானஸ்தானம். ஆனால் அவள் ஏற்கனவே ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்றுதான் இந்த பூமியில வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட பியூர் மணவாட்டிக்கு பாஸ்டர்களே நீங்கள் கொடுக்கிறீங்களே தண்ணி ஞானஸ்தானம், அதெல்லாம் தேவையில்லை மக்கண்ணா. அல்லேலூயா. தண்ணி ஞானஸ்தானம் கொடுக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல பாவமன்னிப்பு என்று கொடுக்கிறீங்க. அந்த மணவாட்டி சொல்லி கொடுக்குற அந்த மணவாட்டி எப்படி இருக்கிறா? இன்றைய காலத்திலே சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா? அவளிடத்துல முழு அன்பு இருக்கிறதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. உலகப்பிரமான கிறிஸ்துவ சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனா என்ன ஒண்ணு, இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி நாங்க அறிஞ்சிருக்கிறோம், அப்படி செய்து இருக்கிறோம் சொல்லி நிற்கிறாங்களே ஒழிய அவங்க கிட்ட எந்த ஒரு கடுகளவும் மாற்றமே இல்லை. சரி, அது போட்டோம், நம்ம செய்தி கட்டாவது. ஆகவே அவர் மேகங்களோடு வரும் பொழுது இப்பூமியிலே மணவாட்டி இருக்க மாட்டாள். அவள் அரண்மனையிலே, கிறிஸ்துவனுடைய அரண்மனையிலே கிறிஸ்துவானவர் அவளை வைத்து விட்டு இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா. யூதர்களுடைய ஆசீர்வாதங்கள், யூதர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் அவர் சிலுவையிலே புறஜாதிக்காகவே அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த புறஜாதி யாருன்னு சொன்னால் அவருடைய மணவாட்டிக்கு, யூதர்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் அவருடைய மணவாட்டிக்கு, புறஜாதி மணவாட்டிக்கு போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னடானாக்கா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரனும் ஆசீர்வாதமான வார்த்தையே பீச்சில் போய் பேசுறது, பார்க்ல போய் பேசுறது, வெளிநாட்டுல போய் பேசுறது. இதுக்கு 1000 லைக்கு, 1 லட்சம் லைக்கு, 2 லட்சம் லைக்கு கொடுக்குறீங்க. இப்பேற்பட்ட ஊழியக்காரர்களும் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே தேவனுடைய விழாவிலிருந்து மணவாட்டி, பியூர் மணவாட்டி வரும்பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரியோடு, ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரனோடு இந்த பூமியில வந்து விட்டாள். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் சிலுவிலே மரிக்கும்போது யூதர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது வராமல் புறஜாதி மணவாட்டிக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து விட்டது. அல்லேலூயா. புறங்கணித்த அந்த யூதர்கள் இயேசுவை பார்த்து அழுது புலம்புவார்கள். புறஜாதி மணவாட்டியோ அவருடைய அரண்மனையிலே இருப்பார். அல்லேலூயா. அருமையான வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவார், நிச்சயம் வருவார். அப்பொழுது குத்தினவர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் அத்தனை பேருமே அழுது புலம்புவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏன் புறங்கணித்தார்கள்? அவர்கள் புறங்கணித்தனர். ஏன்? தமது நாமத்தின் நிமித்தமாக தாம் பிரித்தெடுத்த புறஜாதி சபையாகிய மணவாட்டியாகிய நம்மை ஜீவனோடு காக்கும்படியாக தேவன் இப்படி செய்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவன் இப்படி செய்தார். புறஜாதி மணவாட்டியை, அல்லேலூயா, அவருடைய மணவாட்டியை ஜீவனுக்கு கொடுக்கும்படியாக, அவரை காக்கும்படியாக தேவன் இப்படி செய்தார். அவரை புறங்கணித்த பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் புலம்புவார்கள். அவர்கள் குகையிலும் மலையிலும் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். அவர்கள் அவரை புறங்கணித்தனர். அவர் நிமித்தமாக பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அழுது புலம்புவார்கள். இஸ்ரவேல் அவர்கள் கோத்திரமாக பிரிந்து, குடும்பமாக பிரிந்து அழுது புலம்பி, நாம் ஏன் இதை செய்தோம்? அவரை புறங்கணிக்கிற இந்த காரியத்தை நாம் எப்படி செய்து விட்டோம்? இதோ அவர் அங்கே நிற்கிறாரே, தழும்புகளால் நிற்கிறாரே, காயப்பட்ட தழும்புகளால் அங்கே நிற்கிறாரே என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புவார்கள். கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே பூமிக்கு வரும்பொழுது, அல்லேலூயா, அவரை குத்தினவர்கள் மாத்திரமல்ல, அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஜனங்களும் கூட அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தாவீதின் குடும்பத்தார் புலம்புவார்கள், நாத்தான் குடும்பத்தார் புலம்புவார்கள், இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே
12 கோத்திரம் அப்படியே பரவி பரவி இன்னைக்கு லட்ச கோடிக்கணக்கான ஜனங்களாய் மாறிவிட்டால். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல எத்தனை ஜனங்கள் என்று தெரியவில்லை. அத்தனை ஜனங்களும் இயேசுவின் வருகையை அவ்வளவு ஜாதியான கோத்திரங்கள் வரும்பொழுது, அங்க இருக்கும் பொழுது அவ்வளவு பெரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஓ, இவரையா, இந்த மெஸ்ஸியாவையா நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம். இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரே, இவரையா நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் என்று அவரை பார்த்து புலம்புவார்கள். அவருடைய சத்தியத்தை மறுதலித்த அவரை பார்த்து புலம்புவார்கள். அவர்கள் சொன்னார்களே, உமக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று சொன்னார்களே யூதர்கள், அவர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் அழுது புலம்ப கூடாதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா, அது என்னுடைய ஆசை. ஆனால் இன்றைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களும் கூட இந்த யூதர்களோடு சேர்ந்து மேகங்களுடனே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த யூதர்களோடு இந்த இக்காலத்துக்குரிய புறஜாதி ஜனங்களும் சகோதரிமார்களும் சகோதரமார்களும் அநேக ஊழியக்காரர்களும் இன்றைக்கு வைத்திருக்கிறாங்க இல்லையா. டிவி வச்சுருக்கிறாங்க, காலேஜ் கட்டி இருக்கிறாங்க, அன்னதாசிரமம் கட்டி இருக்கிறாங்க, இன்னும் உலகத்துக்குரிய சமூக சேவையும் செஞ்சுக்கின்னு ஊழியர்களும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பாஸ்டர் சர்ச்சில் தப்பாங்குத்து ஆடின்னு இருக்கிறாங்க ஆண்டுடைய பாட்டப்படி. அந்த மாதிரி பாஸ்டர், இன்னும் எத்தனையோ உலகப்பிரமான பாஸ்டர்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த பாஸ்டர்கள் அத்தனை பேருமே புறஜாதி ஜனங்களும் கூட இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் கூட அந்த யூதர்களோடு சேர்ந்து அழுது புலம்புவார்கள். அந்த யூதர்கள் ஐயோயோ, நாம் இவர்தான் மெஸ்ஸியா என்று அறிந்து கொள்ளாமல் போய்விட்டோம் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புவார்கள். பிரியமானவர்களே, ஒன்று காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்கள் 14 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. 1லிருந்து 14 வரைக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டா வாசிக்கிறேன், ஏன்னா ஃபுல்லா வாசிச்சா டைம் ஆகும். நான் 14:37 வாசிக்கிறேன், 14:37 வாசிக்கிறேன், 40 வாசிக்கிறேன், 41 வாசிக்கிறேன். நீங்க அங்க பாருங்க, பேதுரு பரிசுத்தாவை பெற்ற பிற்பாடு பயந்திருந்த பேதுரு பரிசுத்தாவை அவருக்குள் இருந்து முதல் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றார். ஃபர்ஸ்ட் பிகினிங் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? அப்பொழுது பேதுரு உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று பேதுரு அந்த காலத்திலே யூதர்களை பார்த்து கூறினார். என்ன கூறினார்? என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள், யூதர்களே, நீங்கள் தயவு செய்து செவி கொடுங்கள் என்று அவர் கூறுகிறார். அப்புறம் என்னென்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல் பிகினிங்ல பேதுரு பிரசங்கம் பண்றாரு யூதர்கள் மத்தியில. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு? அன்பு தேவனுடைய வெளியேறப்பட்ட மூப்பர்களே, அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரி சகோதரனே, எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு? மக்களை உட்கார வச்சு 2 மணி நேரம் சாவடிக்கிறது, அது சாவடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? ஊழியக்காரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அதுல உங்களுக்கு என்ன பிரியம்? உங்களுக்கு நான் கேட்கிறேன், 2 மணி நேரம் உட்கார வச்சு பிரசங்கம் பண்றீங்களே, அந்த 2 மணி நேரம் செய்தி அவங்க மூளையில அட்டாக் ஆகுமா, பதியுமா? பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு? மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாரா? இல்ல ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாரா? அவர் அந்த 15 நிமிஷம் அரை மணி நேரம் பேசியிருந்ததுனால என்ன நடக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இதை அவர் பேசினவர செய்திகளை நிறைய பேசினாரு. அப்போ அந்த யூதர்கள், அந்த பேதுருடைய செய்தியை கேட்ட யூதர்கள், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இன்று அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, யார்? பேதுரு. அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்க. அப்ப பேதுரு இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு போன பிற்பாடு கூட பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அவருடைய செய்தியை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் சொன்னாரு பேதுரு. அந்த செவி கொடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் சொல்றாரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை 40ல என்ன சொல்றாரு கேட்டா, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட அன்பு சகோதரனே சகோதரி, நானும் இதே தான் கூறுகிறேன் உங்களிடத்தில். இன்றைய காலத்துள்ள மாறுபாடுள்ள சபையை விட்டு நீங்கள் தயவு செய்து நீங்கள் வெளியே வாருங்கள்.
நீங்கள் சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்தில் வளருங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த மாறுபாடுள்ள சந்ததி சபைகள் இன்றைக்கு சத்தியத்தை குறித்து, வெளிப்பாடுகளையும் குறித்து, மறைப்பொருளும் வேதத்தில் மறைந்திருக்கிற மறைப்பொருளும் குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து இன்று பேசாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆடல், பாடல், கூத்து, டான்ஸ், கிட்டாரு, உலகப்பிரமாண இசை, இவைகள் எல்லாம் வாசித்து இன்றைக்கு இசையிலும் பாடலையும் சாத்தான் கிறிஸ்துவனை மயக்கி வச்சிருக்கிறான். நீங்க அல்லேலூயா. அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்க வெளியே வந்து கிறிஸ்துவுடைய சத்தியம் எங்க இருக்கிறது, தேவனுடைய வெளிப்பாடு எங்க இருக்கிறது தேடி கண்டுபிடிச்சு அந்த சபையில போய் உட்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ண ஒரு பிறகுபடி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 3000 பேருக்கு பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அருமையான சகோதரர் மோகன் சி லாசர் அவர்கள் ஒரு செய்தியாளர் பேசுறார் யூடியூப்ல. என்ன பேசுறாருனாக்கா, மோகன் சி லாசர் பிரதர் சொல்றாராம் பரிசுத்த ஆவிகிட்ட, ஆண்டவரே, அநேகர் ஞானஸ்தானத்தை குறித்து குழப்பி பேசுறாங்க. எந்த நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் கர்த்தரோடு பேசினேன். அதுக்கு கர்த்தருக்கு அருமையான ஒரு பதிலை கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாரு பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஆண்டவர் நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் தான் கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசினாரு. அதனால நான் முழுக்க ஞானஸ்தானம் தான் என்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பிட்டு விட்டாரு யூடியூப்ல செய்தியில. நான் இதை பார்த்தேன். பாருங்க, எனக்கு மற்றவங்கள மாதிரி அந்த செய்தியெல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட ஒரு போட்டோ மாதிரி அந்த ஓடுற மாதிரி காமிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வசதி இல்லை. நானே ஒரு சாதாரண ஒரு டிரைவரா சென்னையில வேலை செய்யறேன். என்னுடைய சம்பளம் என் வீட்டுக்கு சரியா போகுது. மற்றபடி என்னுடைய யூடியூப் சேனல் இது மாதிரிலாம் பண்ணணும்னாக்கா ஜாஸ்தி பணம் ஆகும். அப்பதான் நீங்க நம்புவீங்க. ஆனா நான் சொல்றது கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நிஜத்தை சொல்றேன். இப்படியா அவர் கூறினாரு, முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு பரிசுத்த ஆவி சொன்னாராம். பாருங்க, இதுலயே சாத்தானே எப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு உபதேசத்தை இந்த ஊழியக்கார மூலியமா இந்த ஊழியக்கார கொடுக்குறாரு பாருங்க. யாரு? மோகன் சி லாசர். பேதுரு என் சத்தத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு நீங்க பாருங்க. அதே நீங்க 38ஆம் வசனத்துல பாருங்க, 2:38 அந்த பிரசங்கம் பண்ண பிறகு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அப்ப எத்தனாயிரம் பேர் அங்க கேட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. வேதத்துல அதெல்லாம் போடுத, எனக்கும் அது தெரியாது. எத்தனை, ஒருவேளை 6000 பேர் இருக்கலாம், ஒருவேளை 10,000 பேர் இருக்கலாம், இல்ல ஒருவேளை 5000 பேர் இருக்கலாம், ஒருவேளை 4000 பேர் கூட இருக்கலாம். ஆக மொத்தம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மீதி ரட்சிக்கப்படாத பேதுருடைய உபதேசத்தை கேட்காத இருந்தாங்களே, நல்லா புரிஞ்சுக்கணும், பேதுருடைய உபதேசத்தை கேட்காம இருந்தாங்களே, அவர்கள் அத்தனை பேருமே கர்த்தர் மேகத்தின் வழியாய் வரும்பொழுது அவரை பார்த்து அழுது புலம்புவார்கள். ஓ, பேதுரு நமக்கு பிரசங்கம் பண்ணாரே, ஐயோ இந்த முட்டாள் ஜோசப் பிரதர் யூடியூப்ல எத்தனையோ வார்த்தைகளை குறித்து பேசினாரே, நம்ம அதை மறுதளிச்சுமே, அவனை நான் திட்டணுமே, இப்படி எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு இருக்கிற புறஜாதிகள். ஆனா அன்னைக்கு இருந்த யூதர்கள் பேதுரு பேசும்போது நம்ம கேட்காம போயிட்டுமே, ஐயோ நம்ம மறுதளிச்சுமே சொல்லி இயேசுனுடைய வருகை, அவர் வரும்பொழுது மேகத்தின் மேல் வரும்பொழுது அழுது புலம்புவார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அழுது புலம்புவார்கள். கோத்திரமாக அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா. குடும்பமாக அழுது புலம்புவார்கள். தன்னுடைய தலைச்சம் புள்ள, தன்னுடைய ஒரே பேரான புத்திரனுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சாக்கா அழுது புலம்புவார்களோ, அதை காட்டிலும் அதிகமாக தலையில அடிச்சு, நெஞ்சில் அடிச்சு அழுது புலம்புவார்கள். அந்த நேரத்துல கிருபை இருக்காது பிரியமானவர்களே, இரக்கம் இருக்காது பிரியமானவர்களே. புரிஞ்சு கொள்ளுங்கள் தயவு செய்து. கிருபை இந்த பூமியை விட்டு போய்விடும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு வந்துவிடும். அல்லேலூயா. ஆக்கினி வந்துவிடும். அல்லேலூயா. நரகம் காத்துக்கொண்டு சாத்தவங்களெல்லாம் அப்படியே சங்கிலி போட்டு இழுத்து போகிறது அப்படியே ரெடியா காத்துன்னு இருக்கிற பிரியமானவர்களே. ஆகவேதான் சொல்றேன், அவங்க அழுது புலம்புவது போல வேதம் சொல்லுது, யூதர்கள் அழுது புலம்புவது போல இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் அழுது புலம்ப கூடாதுன்னு என்னுடைய ஆசை. அப்போ இந்த பாருங்க 38ஆம் வசனத்துல அந்த 3000 பேருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராக மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார் பேதுருன்னு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அந்த உபதேசத்தை 2:38 சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தை மோகன் சி லாசர் அவர்கள் முழுமையா இந்த வார்த்தையை பேசாமல் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மீதி சப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே மறைச்சிட்டாரு. இது பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தையா பிரியமானவர்களே? சற்று புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்தானம், அந்த உபதேசம் பரிசுத்த வேதாகமத்திலே
பரிசுத்த வேதாகமத்திலே எங்குமே இல்லை பிரியமானவர்களே. வேதத்திலே இல்லை. அது கத்தோலிக்கு கிபி 325 கான்டஸ்டன் சொல்லக்கூடிய அந்த ராஜா கிறிஸ்துவ சபையை ஆரம்பிக்கும் பொழுது அவனால் ஏற்பட்டது தான் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி சொல்லக்கூடிய ஞானஸ்தானம். அப்போஸ்தலர்கள் உபதேசம் அது கிடையவே கிடையாது. அல்லையா? அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்த 3000 பேருக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேருமே, அந்த 3000 பேருமே கிறிஸ்துடைய அரண்மனையிலே கிறிஸ்து அவர்களை வைத்துவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வரும்பொழுது பேதுருடைய சத்தியத்தை கேட்காமல் இருந்த அத்தனை பேருமே அழுது புலம்புவார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 8:9 நீங்கள் பாருங்கள். உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறங்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நிலை நிற்கவில்லையே, அதனால கர்த்தராகிய நான் அவர்களை புறங்கணித்தேன். அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இக்காலத்திலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் கூட அது எப்படி புறஜாதி அதை மன்னிக்கிறோம், எப்படி யூதர்களை புறங்கணிக்கிறாரோ அதே போல இக்காலத்திலே நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தை, அதாவது பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே கொடுக்கிற அந்த ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் என்று பேசுகிறேனே, அந்த உபதேசத்தை புறங்கணிக்கிறீர்களே, புறங்கணிக்கிற அத்தனை பாஸ்டர்களும் அத்தனை பிலிவரும் அழுது யூதர்களோடு சேர்ந்து அழுது புலம்புவார்கள். ஓ, நமக்கு எத்தனையோ பேர் சொன்னார்களே, வேதத்தில் இருக்கிறதே, நாம் அந்த உபதேசத்தை மறுதலித்துமே புறங்கணித்துமே என்று சொல்லி அவர்களும் அழுது புலம்புவார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமில்ல, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் சபையிலே உபதேசம் செய்யக்கூடாது, தன் புருஷனுக்கே உபதேசம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய புருஷனுக்கே உபதேசம் செய்யக்கூடாது என்று சொன்னால், ஒருத்தி வேறொரு பருஷனுக்கு சத்தியத்தை குறித்து பேசுறார். எத்தனையோ பெண்கள் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் சபையிலும் பேசுகிறார்கள் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அந்த உபதேசத்தை, அந்த செய்தியை, அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு இருக்கிற புறஜாதி கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கிற காரணத்தினாலே அவர்களும் அவர்களோடு சேர்ந்து இரண்டாம் வருகையிலே இயேசுநாதர் மேகங்களோடு வரும்பொழுது அழுது புலம்புவார்கள். பிரியமானவர்களே, சத்தியத்தை, இன்றைய நாட்களிலே சத்தியத்தை புறங்கணிக்கிற அத்தனை பேருமே யூதர்களோடு சேர்ந்து அழுது புலம்புவார்கள். ஓ, இதோ இவர்தான் மேசியா, நான் இவரை பரிசுத்த வேதாகமத்திலே வாசித்திருக்கிறேன், ஐயோ இவருடைய உபதேசத்தை மறுதலித்தேன், இவருடைய உபதேசத்தை புறங்கணித்தேன், ஜோசப் சொல்லுகிற இந்த சத்தியத்தை புறங்கணித்தேன் என்று சொல்லி கடைசி நாட்களிலே அழுது புலம்புவார்கள். இப்பெல்லாம் நீங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நீங்களாம் செத்து போறதுதான், நானும் சாக போறதுதான், எல்லாருமே சாக போறோம். ஆனா அவங்க ஆத்துமா கிறிஸ்துவின் வருகையிலே எழுந்திருச்சு ஐயோ அழுது புலம்பும். அல்லேலூயா. அப்பொழுது அடியேன் அவருடைய அரண்மனையிலே அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஆரவாரத்தோடு மணவாளன் மீண்டும் வரும்படியாய் அவரை மீண்டும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு மறுபடியும் இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. இக்காலத்தின் சபை சத்தியத்தை அறிவிக்காமல் நடனத்தையும் இசையையும் கூத்தையும் இல்ல வெறும் ஆசீர்வாதத்தையும் சொல்லி அந்த உபதேசத்திலிருந்து, அந்த கட்டுக்கதையிலிருந்து, அப்பேற்பட்ட அந்த கள்ள சபையை விட்டு தயவு செய்து வெளியே வந்து எங்கே உண்மையான சத்தியம் இருக்கிறது என்பதை குறித்து தயவு செய்து நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற புறஜாதி ஜனங்களும் அழுது புலம்புவார்கள் என்று சொல்லேன் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களை எல்லாம் ஏமாத்தல, பணமோ பொருளோ காணிக்கையோ கொடுங்க நான் கேட்கல, இது வரைக்கும் நான் கேட்கல. லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, இதெல்லாம் கேட்கல. என்னோட ஒரே ஒரு ஆசை, அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்க, யூடியூப் சேனல் அனுப்புங்க. அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க பார்த்து தெரிஞ்சு அவங்க லைக்லாம் பண்ண அவசியமே இல்லை, பார்த்தா போதும் தான் ஆசைப்படுறேன்னு. அதனால எனக்கு ஒரு ரூபாயோட பணமே தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற ஆசீர்வாதமானது நிரந்தரமா கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தா சந்தோஷமானது. ஆனால் சத்தியத்தை அறிவிக்கிறேன். பேதுரு சொன்னாரு, ஓ யூதர்களே, என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அதே தான் நான் சொல்றேன், என்னுடைய வாக்குக்கு தயவு செய்து செவி கொடுங்கள். உங்களிடத்தில் பொய் உரைக்கவில்லை, மெய்யை உரைக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறேன். இக்காலத்திலே மரித்து போன தினகரன் பேசினார். ஒரு வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்த உலகத்துல மிகப்பெரிய மகத்தான ஊழியத்தை செய்தார். அவர் என்னுடைய கனவிலே வந்தார், என்னுடைய கனவிலே வந்து என்னோடு பேசினார் என்று ஒரு பொய்யான ஒரு வீடியோ விட்டார். அவர் அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, பத்திரமா நண்பர் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் சில பேர் நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன். அவர் வேற யாரும் இல்லை.
நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இவர் தான் வில்லியம் மரியன் பிரென்னாம். தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நான் உங்களெல்லாம் ஏமாத்தல, இவங்கிட்ட வந்து சேருங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் சத்தியத்தை அறிவிக்கிறேன் பெரியமாளே. இந்த வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷனை தேவன் முழுமையாக இவரை சரீரத்தை பயன்படுத்தி எப்படி தேவன் ஒரு உருவத்தை உருவாக்கி இந்த இயேசு சொல்லக்கூடிய இந்த மனிதனிடத்திலே அந்த மனிதனிடத்திலே தேவன் வாசம் செய்து எல்லா அற்புதங்களும் செய்தாரோ அதே செய்யும் பொழுது அந்த காலத்துல அவரை மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இவரை மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். அந்த காலத்திலே மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். அந்த மேசியா என்று அறிந்து கொண்டவர்கள் அத்தனை பேருமே அவர்கள் கிறிஸ்துவினுடைய அரண்மனையிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த மேசியாவை அறிந்து கொள்ளாமல் இருந்த ஜனங்களும் அழுது புலம்புவார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இக்காலத்தில் 1965க்கு மேல் 65 அப்படியே நீங்க படிப்படியா போனீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய மகத்தான ஊழியத்தை செய்தார். அருமையான வெளியேறப்பட்ட அருமை நண்பர்களே, அருமை சகோதரிகளே, அருமையான ஊழியக்காரர்களே, நான் சொல்லுவது சத்தியம், புரிந்து கொள்ளுங்கள். இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் தூதன் யார் என்று சொன்னால் இவர்தான். இவருடைய செய்தி நான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டு வரும் பொழுது சத்தியமாகவே இருக்கிறது, உண்மையாகவே இருக்கிறது. வேதத்தினுடைய வார்த்தைகளை குறித்து புட்டு புட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்ந்த நாட்களிலே ஒரு சமரியாஸ்திரியை சந்தித்து அந்த சமரியாஸ்திரிக்கு சொன்னாரு, இப்போது இருக்கிறவங்க புருஷன் இல்ல 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை கூறினார் இல்லையா. அப்பொழுது அவர் சொல்லுவார், மேசியா வரும்போது இதெல்லாம் சொல்லுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், உன்னுடன் பேசுகிறவர் நான் தான் என்று சொல்லும்போது அவள் கண்டு கொள்வார் இவர் மேசியா என்று. அதே போல இவரு ஏற்கனவே ஆபிரகாம் இந்த காலத்துல சாரால் பின்புறமா இருந்து சிரிப்பாள், நகைப்பாள். அதை குறிச்சும் இயேசு கிறிஸ்து இப்ப இல்ல, இயேசு தேவன் அந்த காலத்துல ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது ஆதியாகமம் 17-18 நீங்க வாசித்து பாருங்க, அங்கே வரும், நான் சொல்ற வார்த்தையாக வரும். அப்பொழுது அது சொல்லும் பொழுது அங்கேயே ஏற்கனவே இயேசுவாகிய தேவன் மேசியாவின் ஊழியத்தை செய்தார். அதே இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்திலே வில்லியம் மரியம் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக முழுமையாக தேவ ஆவியானவர் இவருக்குள்ள இருந்து ஏராளமான மேசியாவின் ஊழியத்தை அவர் செய்தார் என்று நான் படித்ததை உங்களிடத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. அருமை நண்பர்களே, ஹல்லேலூயா. அதனால ஐயோ இவர் வேற ஒரு சத்தியத்துல போறாருன்னா நீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க. என்னுடைய சத்தியம் வேதத்தின் அடிப்படையிலே சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டாம். வேதத்தின் அடிப்படையிலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து கேளுங்கள். எப்படி யூதர்கள் கடைசி நாட்களில் அழுது புலம்புவார்களோ நீங்களும் அழுது புலம்புவீர்கள். என்னுடைய சத்தியத்தை மறுதலிக்கிற அத்தனை ஜனங்களும் கடைசி நாட்களில் அழுது புலம்புவார்கள். இவர் கூறியிருக்கிறார் ஒரு சத்தியத்திலே, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். நான் அதை வாசித்தேன். இவருடைய செய்திகளை வாசிக்கும் பொழுது இவரும் மேசியாவின் அடையாளங்களை அதிகமாக அவர் செய்ததை நான் வாசித்திருக்கிறேன். அதை குறித்து உங்களிடத்தில் பேச நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். தயவு செய்து அருமையான நண்பர்களே, நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்திலே பக்கம் 87 என்ற பக்கம் வசனம் 317 பக்கம் 87 அதில் இவர் சொல்றாரு, இந்த செய்தி இவர் பேசுறாரு, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மட்டும் அது ஒரு புலம்பலின் வேலையாக இருக்க போவதில்லை. எப்படி இவர் சொல்றாரு, இவரை குறித்து பேசுறாரு. அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு மட்டும் அது ஒரு புலம்பலின் வேலையாக இருக்க போவதில்லை. இந்த நாளுக்கென உள்ள மேசியாவாக அவரை இவர் பேசுறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி யாரும் அழுது புலம்புவார்கள் என்று. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இவரும் திரைமறைக்கப்பட்டு மறைப்பொருளா பேசுறாரு. தன்னை குறித்து பேசாமல் அவரை சுட்டி காமிக்கிறாரு. முதல் தேவ ஆவியானவர் சரீரமாய் வந்தார். முதல்ல அதே தேவ ஆவியானவர் இந்த பாவத்துக்குரிய சரீரத்தை தெரிந்து கொண்டு மேசியாவின் அடையாளத்தை முழுமையாக செய்தார். இந்த நவீன உலகத்திலே புறஜாதி விசுவாசிகள் இவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற புறஜாதி விசுவாசிகளும் இன்றைக்கு மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மக்களும் இவர் மேசியாவின் ஊழியத்தை செய்தார், இவரும் மேசியா என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிற, புரிந்து கொள்ளாமல் இருக்கிற, சொல்லாமல் இருக்கிற அவர்களும் கடைசி நாட்களில் யூதர்களிடம் சேர்ந்து
அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா. இது உண்மையான நிஜமான வார்த்தை. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். வில்லியம் மரியன் பிரணாம் செய்தியை வாசித்து பாருங்கள். இவர் என்னென்ன செய்தாரோ அதே தேவ ஆவியானவர் இந்த சரீரத்திலிருந்து இவருடைய வாழ்க்கையிலே இவர் அதிகமாக மரித்து போன 5 பிணங்களை எழுப்பியிருக்கிறார். அநேக மெஸ்ஸியாவின் காரியத்தை அதிகமாய் தேவன் இவர் மூலமாக செய்திருக்கிறார். அன்பான சகோதரனே, அருமை நண்பர்களே, விலையேறப்பட்ட நண்பர்களே, நீங்களாம் உண்மையாலுமே முழு கிறிஸ்துவனா மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே கிறிஸ்துவானவர் தாழ்வுகளோடு அவர் மேகங்களுடனே கீழே இறங்கி வரும்பொழுது இன்றைய புறஜாதிகள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை புறங்கணித்து மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களும் இல்ல அநேக ஜனங்களும் இன்றைக்கு இவர் மேசியா இல்ல, இவர் சாதாரண ஒரு மனிதன், 7ஆம் தூதன் தான், இவர் மேசியாலா இல்லை என்று அப்படி கூறுவார்கள் என்று சொன்னால், இவர் மேசியாவின் அடையாளங்களை செய்யவில்லை என்று அப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்களும் அழுது புலம்புவார்கள் கடைசி நாட்களிலே. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, அவர் மேகங்களுடன் வரும்பொழுது இக்காலத்தில் இருக்கிற புறஜாதி பிள்ளைகள் உண்மையான மனவாட்டியாய் மாறி அவர் வருவதற்கு முன்பாக நீங்கள் மறுரூபம் அடைந்து பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் அரண்மனையிலே போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கிறது. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட நண்பர்களே, நான் தவறான உபதேசத்தை குறித்து பேசவில்லை. அப்படி நான் தவறான உபதேசத்தை குறித்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பேசினா முதல்ல நரகத்துக்கு நான் தான் போவேன். நான் மாத்திரமில்லை, என் குடும்பம் முழுவதும் நரகத்துக்கு செல்லும். அல்லேலூயா. ஆனால் நான் சத்தியத்தை மட்டுமே நான் உரைக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களிடத்து தேவனுடைய ரகசியங்களும் தேவனுடைய வெளிப்பாடுகளும் உண்மையான வார்த்தையை குறித்து தான் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். சில பேர் சொல்றாங்க, இவர் என்னடா புதுசா இவரை குறித்து பேசுறாரு சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் இருக்கிறார், வெஸ்லி இருக்கிறார், கொலம்பா இருக்கிறார். இன்னைக்கு சிஎஸ்ஐ சபையெல்லாம் எப்படி உருவாச்சு? மார்ட்டின் லூத்தர் மூலியமா உருவாச்சு, இர்னியஸ் மூலியமா சபைகள் உருவாச்சு, வெஸ்லி சர்ச் இருக்குது, வெஸ்லி மூலமா உருவாச்சு. இவங்கெல்லாம் யாரு நினைச்சு நிக்கிறீங்க? அவங்களாம் ஒரு தீர்க்கதரிசி, அவர்களெல்லாம் காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி இவர் வில்லியம் மரியன் பிரணாம். பாருங்க, மேல அவர் பேசும்பொழுது உண்மையாலுமே இந்த அக்னி ஸ்தம்பம் எழும்பினது. அமெரிக்காவிலே படம் எடுத்தார்கள். அல்ல, இது நிஜமான உண்மையான வார்த்தை. பிரியமானவர்களே, நான்லாம் உங்களை ஏமாத்தல நண்பர்களே. அருமை நண்பா, நான் உங்களை ஏமாத்தல. உங்ககிட்ட நான் பொய் பேசல. உங்ககிட்ட பொய் பேசணும்னு என்ற அவசியம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும் என்ற அவசியம் இல்லை. உண்மையை கூறுகிறேன், சத்தியத்தை கூறுகிறேன். இந்த காலத்திலே புறஜாதி ஜனங்கள், மனவாட்டி ஜனங்கள் இவரை மேசியா என்று அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களும் அழுது புலம்புவார்கள். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறி கிறிஸ்துவின் அரண்மனையிலே நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.